Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாங்கெல்லாம் கப்பலை ஓட்ட மாலுமிகள். எங்களோட கேப்டன் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களை வணங்கி இந்த தமிழகமே கப்பல் தான் எங்களை கரை கொண்டு சேர்க்கின்ற வல்லுமகின்ற எங்களுடைய முதல் அமைச்சர் 1,75,00,000 வாக்குகளை பெற்று தமிழகத்தில் தமிழ் மகனாய் தாய்மார்களின் புதல்வனாய் இன்று அண்ணனாய் அருமை தம்பியாய் ஆசை மாமனாய் நின்று கொண்டிருக்கின்ற எந்த தலைவர் நம்ம முதலமைச்சருக்கு வணக்கம் சொல்லுகிறார். அண்ணா, எங்க மக்கள் ராஜபாளையம் தொகுதி மக்கள் சார்பாக, பெண்கள் சார்பாக, திருநங்கைகள் சார்பாக, உங்கள் கம்பெனிகள் சார்பாக வணக்கம். 2 பெண் கொள்கை தலைவர்களை கொண்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். ஏன்னா அஞ்சலை அம்மாள் மற்றும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்றப்பட்ட வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் வழிவந்த நம்ம தமிழ் மக்கள் ராஜபாளையத்தின் ராஜ்யம் யாரு? விஜயின் விஜயம். நம்ம ராஜபாளையத்தின் தங்கம், தமிழகத்தின் தங்கம், அவங்க தம்பிகளோ சிங்கம். நம்முடைய ஜெகதீஸ்வரி அம்மாவுக்கு வணக்கம். சமத்துவம், அங்கீகாரம் இதெல்லாம் வார்த்தையில சொல்லல. ஏன்னா இந்த மேடையில பார்த்துட்டீங்க, ஆணுக்கும் இடம் உண்டு, பெண்ணுக்கும் இடம் உண்டு, என்னை போல திருநங்கைக்கும் இடம் உண்டு. முன்னுரிமை கொடுத்த கட்சி 100 நாட்கள் தொடங்கி இதை விட சாதனை என்ன வேணும்? சொல்லல செயலால நிரூபிச்சிருக்காரு எங்க அண்ணன். வார்த்தை ஒன்னொன்னும் பக்குவமா இருக்க சொல்லி எங்களை டியூன் பண்ணி அமைச்சிருக்காரு. எங்க நினைப்பீங்க என்ன பேசுவாங்க, ஏது பேசுவாங்கன்ட்டு. எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் நாங்க இந்த மூச்சு பேச்செல்லாம் நின்று பேசுவோம். நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா சட்டமன்றத்துல நம்ம ஜெகதீஸ்வரி அம்மாவுக்கு ஒரு கேபின் கொடுத்துருக்காங்க. IPS, IAS அது மட்டும் கிடையாது, தமிழகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர்கள், மகளிர் துறை, சமூக நலத்துறை, அந்த மாதிரி ஏகப்பட்ட மக்கள் அப்பாயின்மெண்ட் இருக்கும். இருந்தாலும் பொறுமையா நைட்டு 8 மணி ஆனாலும் பொறுமையா நின்று கேட்டு ரிசிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு கால் கடுக்க நின்று நாங்களா பார்க்க வேண்டியவங்களை அசால்ட்டா பாக்குறீங்க நீங்க. இதை விட ராஜபாளையத்தின் பெருமை என்ன வேணும்? உங்க தொகுதியோட ஒரு பெண்ணை அமைச்சராக்கி தமிழகம் முற்றிலும் இருக்க 8 கோடி மக்களுக்கான நலனை பாட்டுக்க ஒரு அமைச்சர் சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு நீங்க நினைச்சிருக்கலாம், ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே அது எப்படி வளரணும் வாழணும்ட்டு. அண்ணா சொல்லிட்டாரு திட்டங்கள் எல்லாமே. ஆனா மேடம் தான் அப்ரூவ் பண்ணணும். தெரியுமா உங்களுக்கு? தமிழக பெண்கள் தான், தமிழ்நாட்டிலே பெண்கள் தான் அதிகமான வாக்காளர்கள். உங்களுக்கு தெரியுமா? அந்த ஒரு பெண்கள் நலனை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு கொண்டு ஒரு திட்டத்தையும் யோசிச்சு அண்ணனுக்கு வழிதுணையா இருந்து உறுதுணையா இருந்து சொல்லி கொடுப்பாங்க. எவ்வளவு மனுக்கள் வந்தாலும் சாதாரண விட்டு போறது இல்ல. எல்லாத்தையும் இவங்க, அவங்க டீம், ஹெலன்ராஜ், அப்புறம் மற்றும் தினேஷ் போன்ற டீம்கள்லாம் இருக்காங்க. உட்காந்து ஒன்னொன்னா பார்த்து பேசி பொறுமையா. நீங்க நினைப்பீங்களா, நான் முன்னெல்லாம் ஒரு அமைச்சரையோ ஒரு எம்எல்ஏ பார்க்க போனா என் காலெல்லாம் வலிக்க, ஏங்க அரசியல நான் போய் சேர ஒரு சாக்கடைன்னு சொன்னாங்களே, அது சாக்கடை இல்லைங்க, மலிந்து விழுந்த பூக்கடை. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தமிழகத்துல ஆட்சி பிடிச்சு மக்களுக்கான சேவையை ஒன்னொன்னு செஞ்சிருக்காங்க. அதன் முதல் வடிவாக சமூக நலனை உறுதி கொண்டு மகளிருக்காக ஒரு பெண்ணு இந்த ராஜபாளையத்துல வந்திருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்ல. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் போற்றட்டும். எங்க அம்மாவோட பணி இன்னைக்கே சிறக்கும், இங்க யாரும் சொல்ல முடியாது. பாத்தீங்கன்னா 2 வருஷம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. பெண் சுதந்திரம், பெண் விடுதலை 1921 சுயமரியாதை இயக்கம் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்க தான் வாக்குறுதி கொடுத்து சில பேர் சொல்றாங்க, அது நீங்க கொடுக்கலங்க. ராஜாஜி, அண்ணா, பெரியார் எங்க கொள்கை தலைவர்கள் கொண்ட அவங்க வழி வந்தவர்கள் நாங்க. அவங்க சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. எந்த ஒரு தனிப்பட்ட நபரும் அதுக்காக போராடல. எங்களோட கொள்கை தலைவர்கள் என்று போராடால் தான் இன்னைக்கு கொள்கை தலைவர்கள்லாம் பெரியார நாங்க முன்னிறுத்தி வச்சிருக்கிறோம். பெண்களை இழிவுபடுத்தி பேசினாங்க. அதாவது காவிரி பிரச்சனைக்காக யாரும் போல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெண்களை இழிவுபடுத்தி பேசினாதான் எல்லாரும் உள்ள போயிருக்காங்க. வரலாறு முக்கிய அமைச்சரே நாளை பின்ன சொல்லிட போறாங்க, என்ன தியாகி, ஆனால் தான் அண்ணா உள்ள போனாருன்னு. அது கிடையாது. எங்க பெண்கள் கண்மணிகளை
இழிவுபட்டு பேசின ஒரே காரணத்துக்காக தான் 718 டாஸ்மாக மூடி இருக்காங்க. ராஜபாளையத்துல 5 டாஸ்மாக் 100 நாள்ல 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் கேக்குறாங்க, படித்த இளைஞர்களுக்கு ஏன் வேலை கொடுக்கல, ஏன் அவங்களுக்குலாம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க இன்னும் கொடுக்கலன்னு சொல்லும் போது, முதல்ல முதலீட்டாளர்கள் உள்ள வரட்டுங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக்டரி உருவாகட்டும், நிறைய மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி உருவாகட்டும், கம்பெனி உருவாகட்டும், எனக்குள்ள பெண்கள் எனக்குள்ள ஆண்கள் எல்லாரும் போய் வேலை செய்யணும். அதுக்கு அரசாங்கம் மட்டும் பத்தாது, இப்ப தனியார் கம்பெனி முன் வரணுன்றதுக்காக தான் முதல் 100 நாளே அண்ணன் போட்டாரு. 1 லட்சம் கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போன ஆட்சியில 27,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், அதுல 10% கூட நடக்கல. அப்படின்னு இருக்கும்போது தாய்மாமன் திட்டம், உங்க அண்ணன் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வந்து 1 கிராம் மோதிரத்தை வந்து இன்னைக்கு அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு. செப்டம்பர் 15, அதாவது அண்ணாவோட பிறந்தநாள் அன்னைக்கு அது வெளியிட போகுது. தாய்மார்களே, கர்ப்பிணி பெண்களே, பெண்ணாய் பொருந்தா கள்ளிப்பால் ஊத்தி கொள்ற சமுதாயத்தை மத்தியில நீ ஏன் பெண்ணா வாழ்ற அந்த பெண்ணை எப்படிதான் கரை சேர்க்க போற மத்தியில அண்ணன் 8 கிராம் தங்கமும் ஒரு 10 படையிலும் ரெடி ஆயிட்டாரு. ரெடியா இருங்க உங்க வீட்டு பெண்களை வந்து கல்யாணம் பண்றதுக்காக. அதுக்காக கல்யாணம் பண்ணா வீட்டுல இருக்கணும் அவசியம் கிடையாது, அவங்களே வேலையை அனுப்பணும். அவங்களுக்கான வேலை வாய்ப்பும் இருக்கு. சுய உதவி குழுக்களுக்கு அண்ணன் ஃபண்ட் பண்ணிருக்காரு. சிறந்த சுய உதவி குழுக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து மானியமும் கொடுக்குறாங்க. அதனால இதனால நீங்க ஏட்டையும் பெண்கள் வந்து இந்த வீட்டை பூட்டி விட்டு வீட்டுல இருக்க வேண்டாம், சட்டத்தை எடுங்க, சட்டத்தை ஆளுங்க. நம்ம அம்மா ஒரு முதல் எடுப்படி இந்த தொகுதி கிடைச்ச ஒரு மாணிக்கம். உச்ச நீதிமன்றத்துல நீங்க நினைச்சிக்கலாம் நாங்க போய் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ணனை கரூருக்கு போக கூடாது, கரூருக்கே கால வைக்க கூடாது, பாதிக்கப்பட்ட பார்க்கணும்னு சொன்னீங்க. உச்ச நீதிமன்றம் ஒரே சொல்லுச்சு, எங்க அண்ணன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிச்சு. மாசு இல்ல மாசு நீக்கத்தை நீங்க போக வேணாம் சொன்னீங்க. அதே எதிர்த்து அண்ணன் முன்னின்று இன்னைக்கு கரூருக்கு சென்றாரு. 100 பேர் வேலை வாய்ப்புகள் வந்து தர பறிப்போகுதுன்னு சொன்னீங்க. அதே உச்ச நீதிமன்றம் மக்களுக்கு நல்லது செய்ய வந்தா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டு அவங்களையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் உனக்கு கேட்கிறேம்மா, சட்டசபையில எப்படிமா உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குது. சட்டசபை 8 மணி நேரம் ஓடுது. நீங்க நினைக்கலாம் சட்டசபையில கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு 2 கோடி ரூபாய் செலவு சட்டசபை நடத்துறதுக்கு. அவ்வளவு டிஜிட்டல் மீடியா, அத்தனை அமைச்சர்கள் வரணும், அதற்கான ஏற்பாடுகள், பின்னர் அதிகாரிகள் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அவங்க உட்காந்து காது சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க உட்காந்து கண்ணை மூடிட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் வந்து தூத்துக்குடியில பேசுறீங்களே, அங்க போய் பேசுங்க அண்ணனை, அங்க போய் பதில் கொடுங்க. சட்டத்தை ஒண்ணுன்னா நாங்க என்ன செஞ்சோம் என்ன செய்யல அதுக்கான பதில் அங்க கொடுங்க. நீங்க தனியா மேடை பெட்டு போடாதீங்க. எனக்கு என்னமோ இது பொதுக்கூட்டம் மாதிரி தெரியல, வழக்கு கூட்டம் ஒரு தமிழ் பெண்களின் மாநாடு போலதான் இருக்குது. அத்தனை பெண்களும் நின்று இந்த ஒரு பெண் கிடையாது, இவங்களுக்கு பின்னாடி ஆண் பெண் மட்டும் இல்ல, என்ன பண்ண எங்க சகோதரர்கள் நின்று இருக்காங்க. எங்க சப்போர்ட் இந்த அம்மாவுக்கு என்னைக்குமே நிற்கும். ஏன்னா எங்க அளவும் இருக்குது. நாங்க போய் சொன்னா அந்த அம்மா கிட்ட, அம்மா நீங்க கொஞ்சம் சொல்லுங்கம்மா, இது போல வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சர்ஜரி பண்றதுக்குலாம், இது போல ஒரு ஹாஸ்பிட்டல் அப்ரிவேஷன் பண்ணுங்கன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 7 ஹாஸ்பிட்டல் அப்ரிவேஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிகிச்சைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இந்த வாட்டி 5 லட்சம் ரூபாய் மேடம் தான் ரெக்கமெண்டேஷன். அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து அவங்க உயர்த்திருக்கிறாங்க. அதாவது அறுவை சிகிச்சைக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம், அதை வந்து தமிழ்நாட்டை செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. போன விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் ஒரே ஒரு விஷயம், எங்க மாநிலத்துக்கும் ஆதவ அர்ஜுனா விளையாட்டுத்துறை அமைச்சர் காலையில ஸ்டேடியத்துல ஓடுவாரு, முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த சட்டசபை விட்டே ஓடுவார். அவங்களுக்கு தான் வச்சிருக்காங்களே பேர. 6 மாசத்துல ஆட்சி கழிப்பு சொன்னாங்க. இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க மக்களே, அதே 6 மாசத்துல ஆட்சி கழிச்சிங்கன்னா 108 234 வந்து நிற்கும் அந்த இடத்துல. சட்டசபையில எதிர்கட்சி இல்லாத ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகமா தான் இருக்கும். இந்த மாதிரி பேசிட்டு போனவங்களுக்கு தான் அன்னைக்கு தலைவர் எம்ஜிஆர் பாட்டே பாட்டு போயிட்டார். என்னது? குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, அவன் கொள்ளை அளிப்பதில் வல்லமை காட்டிடும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடாப்பா. நீங்களா தான் இளைஞர் கையில தான் இருக்கு தமிழ்நாடு. நீங்களா நின்று மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க, நம்ம அண்ணன் என்ன செஞ்சாரு, நம்ம அண்ணனுக்காக என்ன செஞ்சாங்கன்ட்டு. இங்க ஒரு புகார் பெட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. கழக தோழர்களே, அந்த புகார் பெட்டியில ஒரு பேப்பர் கூட வந்து விடக்கூடாது, அது உங்களோட பொறுப்பு. இன்னைக்கு கொடுத்துட்டாங்க, அதை வாங்கி எண்ணி படிக்க நினைக்காதீங்க. அவங்க போடாத அளவுக்கு அவங்களுக்கு முன்னாடியே உங்களோட சேவை முன்னிருக்கணும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு மக்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு அமைச்சர்களாக நின்றுக்கிறாங்க.
ஒரு நாளும் முற்படுக்கையில இருக்கிற மாதிரி காலை வச்சு கிடக்குறாங்க. எங்க யார் பேசுவாங்க, என்ன பண்ணுவா? ஆனா ஒண்ணே ஒண்ணு, அண்ணா சொல்ற ஒரு விஷயம், டோன்ட் கேர். எதையும் காதுல வாங்க மாட்டாரு. அதே போல எங்க அமைச்சரும் எங்க அம்மா வந்து பெண்கள் நலனை உறுதி கொண்டு பெண்களுக்காகவே பாடுபடுறாங்க. அண்ணமிட்ட கை உங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. கேக்குறீங்களா தாய்மார்களே? உள்ளாட்சி தேர்தல் வருது. அதுல யார் இருக்கணும்? நம்ம மக்கள் இருக்கணும். உள்ள விசிலுக்கு சத்தமா ஓட்ட போட்டு இங்க இருக்க மக்களை உங்களுக்கு சேவை பண்ணதுக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்க என்னைக்கும் உங்க கூடவே நிற்பாங்க. அதை விட பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மள வந்து ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு ஸ்டாம்ப் பண்ண பாக்குறாங்க. என்ன பண்றது? ஏதோ நம்மள மேல பச்சை குத்தி முத்தம் தான் குத்த முடியும். உங்க முகத்தறியை கேட்கறதுக்கு சட்டசபையில நாளுக்கு நாள் நாங்க எவ்வளவுதான் பாடுபட்டாலும் அது உங்களுக்கு தெரிய போறது கிடையாது. 100 நாள் திட்டத்துல போஸ்கோ எதிராக 3 சிறப்பு நீதிமன்றத்தை அண்ணன் கொண்டு வந்திருக்காங்க. தெரியுமா? எங்க கொண்டு வந்தாங்க? அரியலூர், பெரம்பூர், புதுக்கோட்டை. அதாவது குழந்தைக்கு வன்கொடுமைக்கு எதிராக 2021 2026 வரைக்கும் 28,000 கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ரெஜிஸ்டர் என்ன தெரியுமாமா? அதாவது பதிவு பண்ணப்பட்டிருக்கு. பதிவு பண்ணல எத்தனமோ ஒரு நாளைக்கு 15 குழந்தைகள் வன்கொடுமை சட்டத்துக்கு கீழே உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அண்ணன் வந்த ஒரே கையெழுத்து சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம். இன்னைக்கு நீ எங்க போனாலும் நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் போட்டு பெண்கள் போட்டுக்கு மட்டும் பின்னாடி சிங்கப்பெண் தடுக்கப்பட்ட பின்ன வரும். அதனால உங்க பாதுகாப்பு எங்களோட முக்கியம். உங்களுக்கு எதுவா இருந்தாலும் பக்கத்துல அழக தொழுகையில கேளுங்க. முக்கியமா அம்மா வந்து 3 நாள் எங்க வாரத்துல இருப்பாங்க. ஜெகதீஸ்வரி அம்மா, அவங்கள பார்த்து கேளுங்க. ஏன்னா எங்களுக்குலாம் ரொம்ப வாய்ப்பு கடினம். சென்னையிலே இருந்தாலும், ஏன்னா அவ்வளவு பேர் கியூ நிற்கும் அம்மாவை பார்க்கறதுக்கு. சலிக்காம ஒரு மனைவி எடுத்து பார்த்து பேசி பொறுமையா அனுப்புறதுக்குள்ள சிறந்த பெண் ஆளுமை அவங்கன்றத நான் நிச்சயமா சொல்லிக்கிறேன். சமத்துவத்தை வந்து நீங்க பேசுறது மத்தியில பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வந்தவங்க இவங்க. பெண்களின் உரிமை காக்கும் கரம், பாதிக்கப்பட்டோரின் கண்ணீர் துடைக்கும் கரம், சமூகத்தின் கடைசி மனிதரையும் சமத்துவத்தின் பாதையில் அழைத்து செல்லும் கரம், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமையை அமைக்கும் கரம், வாய்ப்பில்லாதோருக்கு வாய்ப்பு தந்து வாழ்ந்தோருக்கு நம்பிக்கை தந்து பெண்களின் முன்னேற்றத்தை நாட்டின் முன்னேற்றமாக மற்றும் பணியே உங்கள் பயணம். அதிகாரம் என்பது பதவி அல்ல, அது மக்களுக்கான பொறுப்பு என்பதை செயலால் நிரூபிக்கும் தலைமை. பெண்களின் கனவுகளுக்கு சிறகாகவும் சமூக நீதிக்கு குரலாகவும் சமத்துவ பயணத்துக்கு துணையாகவும் தொடரட்டும் உங்கள் சேவை. சமூக நலம் வளரட்டும், மகளிர் உரிமை உயரட்டும், சமத்துவம் தமிழகத்தில் பரவட்டும். சோ நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பெண் ஆளுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு எப்படி உறுதுணையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல மிகப்படியா பேசக்கூடிய விஷயம் பெண்கள் பாதுகாப்பு. நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு உறுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைவர் சொல்ற மாதிரி எது வந்தாலும் காதுல வாங்காம உங்களுக்கான பாதையில போங்க. கண்டிப்பா மக்கள் உங்க கூடவே வருவாங்க. நிறைய பேர் பேசி பேசலான்ட்டு, ஆனா என்ன பண்றது, அவங்களே அண்ணன் வழியில போய் விட்டுட்டு நான் போயிடுறேன். என்னென்றை கொண்டாருக்கு உய்வுண்டாய் உய்வில்லை, சென்னென்றை கொண்ட மகருக்கு வாய்ப்பை அழுத்தி சமத்துவத்தை முதற்கோளாக எடுத்து வைத்த என் அமைச்சரின் தலைமைக்கு பாராட்டு கோரி அக்காவின் தமிழர்களுக்கு சிங்கங்களுக்கு வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கோட்பாட்டை கொண்டவர் மாபெரும் தலைவர் தந்தை பெரியார், கல்வி தந்தை காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலுநாச்சியார், சமூக சேவகி அஞ்சலை அம்மாள் அவர்களின் கொள்கை தலைவரால் ஏற்ற வெற்றி தலைவர், தமிழக மக்களின் விடியலுக்காக அரசியல் களம் இறங்கியுள்ள மாபெரும் மனிதர், சினிமாவில் மட்டுமல்ல அரசியலிலும் வெற்றி காண வந்த வெற்றி நாயகன், இன்றைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் இனிவரும் தலைமுறைகளுக்கும் இனிவரும் தலைமுறைகளுக்கும் அவர் ஒரு சகாப்தம். எங்கள் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை வணங்கி எங்கள் கழகத்தின் போர்வாள் மற்றும் எங்கள் தளபதியின் போர் தளபதி மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என். ஆனந்த் அவர்களை வணங்கி, வீட்டை ஆளும் பெண் நாட்டையும் ஆள வந்தால் அந்த நாடு வளர்ச்சி பெறும் என்பார்கள். வீட்டை ஆளும் பெண் நாட்டை ஆள வந்தால் அந்த நாடு வளர்ச்சி பெறும் என்பார்கள். அந்த கூற்றிற்கிணங்க
பல ஆண்களுக்கு மத்தியில் தன் திறமையால் உழைப்பால் அமைச்சர் என்ற பொறுப்பை அடைந்து மக்கள் பணியாற்ற வந்துள்ள எங்கள் பாசமிகு மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திரு கு ஜெகதீஸ்வரி அவர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். மற்றும் எங்கள் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் கழக தோழர்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் எங்கள் 100 நாள் சாதனை பொதுக்கூட்டத்துக்கு வந்துள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 100 நாள் ஆட்சி ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி. நம்ம தலைவர் முதல்ல போட்ட கையெழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. இது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்க பொதுக்கூட்டத்துல இது ஒரு அரசியல் கூட்டம் மாதிரியே தெரியல, கட்சி கூட்டம் மாதிரி தெரியல. ஏன்னா எல்லாருமே விரும்பி லேடிஸ் தான் வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்க தலைவர் போட்ட முதல் கையெழுத்து பாத்தீங்கன்னா சிங்கப்பெண் அதிரடிப்படை தான். இதன் மூலமாவே தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும் நம்ம தலைவர் பெண்களோட பாதுகாப்புல எவ்வளவு முன்னுரிமை கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்கும் விதமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள்ல சிங்கப்பெண் பாதுகாப்பு குழு செயல்பட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க பெண்களை வெறும் ஒரு வாக்கு வங்கியா தான் பார்த்தாங்க. இன்னைக்கு முன்னாடி ஆண்டவங்க, இதற்கு முன் ஆண்டவர்கள் நம்மளோட பெண்களை ஒரு வாக்கு வங்கியா பார்த்தாங்க. ஆனா நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பெண்களை ஒரு வெற்றியின் சக்தியா பார்க்கிறாரு. நம்மளோட தலைவர் பெண்களை ஒரு வெற்றியின் சக்தியா பார்க்கிறாரு. இனி பயம் வேண்டாம் பெண்மணிகளே, இனி உங்கள் பின்னால் ஒரு சிங்கம் இருக்கிறது. அந்த சிங்கத்தின் பெயர் திரு சி ஜோசப் விஜய். சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு எங்களோட ராஜபாளையத்தின் சார்பாக மனவாழ்வு நல்வாழ்த்துக்கள். அடுத்ததாக 717 மதுபான கடைகளை மூடியிருக்காரு. அவர் முதலமைச்சர் நாட்களில் உட்கார்ந்த உடனேயே முதல்ல 2வது போட்ட கையெழுத்து மதுபானம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம், கோவில், மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற ஏரியால இருக்கிற மதுபான கடையை மூட வேண்டும்ங்கிறது தான். அதன் மூலம் 717 கடைகளை மூடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நம்ம ராஜபாளையத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லிக்கிறேன். மதுபான கடைகள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அம்பலிப்பழச்சார் வியாபாரிகள் சங்கம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மதுபான கடையை மூடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான கடையடி போராட்டம் நடத்தினாங்க. அதுல எங்க தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்கன்னா முழு ஆதரவு கொடுத்தோம். அதன் மூலியமா இப்ப அந்த கடை மூடப்பட்டிருக்கு. இதுவே எங்களுக்கான முதல் வெற்றியா நாங்க பாக்குறோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல கடந்த ஆட்சி காலத்துல அரசியல்னு பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை போடுற ஓட்டுன்னு மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க அதை பத்தி யோசிக்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஓட்டு போடுறது மட்டும்தான் அரசியல் நினைச்சிருந்த நேரத்துல இப்ப இருக்கிற அரசியல்ல பாத்தீங்கன்னா தற்போது கழக ஆட்சி நம்மளோட நடக்கும்போது ஒரு அரசு எவ்வாறு இயங்குது அப்படிங்கிறத லைவ்ல சட்டமன்றத்துல டெலிகாஸ்ட் பண்றாங்க. அத மக்கள் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கடைக்கு போனாலும் சரி, ஒரு நல கடைக்கு போனாலும் சரி, ஒரு துணி கடைக்கு போனாலும் சரி, எல்லா இடத்துலயும் சட்டமன்றம் லைவா ஓடிட்டு இருக்கு. இதுவே பெருமையா பேசப்படுது. அது மட்டும் இல்லாம பெண்கள் எல்லாரும் சீரியலும் நாடகமும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க டைம்ல நம்ம கழக ஆட்சி வந்த உடனே எல்லாரும் நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே நம்ம ஆட்சியோட வெற்றி தான், சாதனையான வெற்றி. இந்த மாபெரும் வெற்றிக்கான சாதனையாளர் யாரு? தளபதி விஜய் அவர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா தாய்மாமன் மோதிரம். தாய்மாமன் மோதிர திட்டம் ரூபாய் 560 கோடி ஒதுக்கியிருக்காங்க. திட்டம் பெயர் மூலமாவே தெரிஞ்சு கொள்ளலாம். நம்ம முதல்வர் ஒவ்வொரு வீட்லயும் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு தாய் மாமனாவோ, ஒரு அண்ணனாவோ, ஒரு பையனாவும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம போதை பொருட்களுக்கு ஒடுக்குவதற்காக 65 அதிரடி படைகளை உருவாக்கியிருக்காங்க. அதை நியமனம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இளைஞர்களை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு அரணா இருந்து எங்க தலைவர் செயல்படுறாரு. போதைப் பொருள் விற்பவர்களுக்கு யாரா இருந்தாலும் உடனடியாக கைது செய்யறாரு. அதுக்கு எந்த ஒரு ஜாமீனும் இல்லைங்கிறத அவர் தெரிவிச்சிருக்காரு. போதைக்கு அடிமையானவங்களையும் மறுவாழ்வு கொடுக்குற மாதிரி நிறைய மறுவாழ்வு மையங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக வரவேற்கத்தக்க ஒரு திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
விவசாயிகளுக்கு ரூபாய் 6000 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. முன்பு கடன் கொடுத்தாங்க, வட்டி போட்டாங்க, நோட்டீஸ் வீட்டுக்கு அனுப்புனாங்க, டிராக்டரை பிடித்தாங்க, நிலத்தை ஜப்தி பண்ணாங்க. ஆனா இன்று நமது கழகத்தில் இந்த கொடுமைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கோம். நம்ம தலைவர், விவசாயிகளின் தோழன், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு வரலாற்று கையெழுத்து போட்டிருக்காரு. இதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது விவசாயிகளுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டமா இருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேருக்கு, அதாவது காலை உணவு திட்டத்துக்கு நல்ல ஒரு ஆப்டான பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் தான். இதை தவிர வேற எதுவுமே வைக்க முடியாது. பசியின்றி படிப்போம், வளமான தமிழகம் படைப்போம் என்று அன்னை கனவு கண்ட நம்மளோட காமராஜரோட கனவு இன்னைக்கு நம்மளோட வெற்றி தலைவர் மூலியமா நினைவாயிருக்கு. அண்ணன் சீர்திட்டம், அதுக்கு 812 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த திருமண நல்நாள்ல 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு தரமான பட்டுப்புடவையும் நம்மளோட ஆட்சி கொடுக்குறாங்க. இதே எல்லா பெண்களுக்கும் ஒரு அண்ணனா இருந்து அவர் செய்யறாரு. இப்படி வெற்றி வீடு திட்டம், 150 நாள் வேலை வாய்ப்பு, கிராமப்புற மறுமலர்ச்சி திட்டங்கள், மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டங்கள், வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம், வெற்றி மடிக்கணினி திட்டம், மாணவர்களுக்கு மிதிவண்டி போன பல திட்டங்கள்ல இந்த 100 நாள்ல மட்டும் நம்ம தலைவர் அறிவிச்சிருக்காரு. இப்படி 100 நாள்ல சாதனை செய்யறவரு இனி 5 ஆண்டு காலம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தமிழகத்தை ஒரு மாபெரும் வளர்ச்சி பாதையில கொண்டு போவாங்கிறதுக்கு எந்த ஒரு ஐயமும் கிடையாது. 100 நாள்ல இவ்வளோ சாதனை செஞ்சிருக்காருன்னா இதுக்கு உறுதுணையா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழக மக்களும் நம்ம ராஜபாளையம் மக்களும் தான். உங்களோட ஓட்டுகளால தான் எங்க தலைவர் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்காரு. இந்த சப்போர்ட்டை என்னைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நாங்க இன்னைக்கு வேண்டி கேட்டுக்கிறோம். தமிழக ஆட்சியில் பல ஆண்டுகள் தொடர வேண்டும் என்றும் தமிழக மக்கள் மற்றும் ராஜபாளையம் மக்களுக்கு எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களும் நிர்வாகிகளும் என்றும் தோளோடு தோள் நிற்பார்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த எங்கள் பாசமிகு அமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் நிர்வாகிகளுக்கும் எங்கள் பொதுமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.